பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்குமூலம் கொடுத்தவர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அனுர அரசு செய்வது இனி இல்லை என்ற தவறு என்றும் கொந்தளித்த நாமல் ராஜபக்ச. வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் சபாநாயகர் தப்பியோட விடாமல் கைது செய்யுங்கள் என்று கொந்தளிக்கும் உதய கம்மன்பில. ஏஆபஸ் கொள்வனவு மோசடிகளில் தொடர்புடைய சமல் ராஜபக்சவின் மகன் சமீந்திர ராஜபக்ச உட்பட கபில சந்திரசேனவின் மனைவி உட்பட மேலும் பலரை விரட்டி ஆஸ்திரேலியா செல்கின்றது சிஐடி. 2 கால்களை மடித்து அமர்ந்திருக்கும் எலும்புக்கூடு தனியாக ஆராய்வு நடத்த முடிவு. வெளியாகியது 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையின் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்கான பெறுபவர்கள். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் மேலும் 3 பேர் உயிரிழப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 10 ஏர்பஸ் வானூர்திகளை வாங்கிய போது ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றிடமிருந்து $2 மில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள பணத்தை கையூட்டலாக வாங்கிய சம்பவம் குறித்து சந்தேக நபர்களையும் சாட்சிகளையும் தேடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அடங்கிய விசேட குழு ஒன்று ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. இந்த ஏர்பஸ் கொள்வனவு ஒப்பந்தத்தின் நேரம் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கின் உரிமையாளர் என கூறப்படும் நிமெல் பெரேரா என்பவர் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருவதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு இதற்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்திருந்த நிலையிலேயே இந்த மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஸ்ரீலங்கன் வானூர்தி நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சமீந்திர ராஜபக்ச ஆகியோர் வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு கொழும்பு மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றங்களால் இதற்கு முன்னர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிட வேண்டியது. அண்மையில் முக்கிய சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து வரும் நிலையில் அனுர அரசாங்கத்தின் அழுத்தத்தால் தான் இப்படியான முடிவுகளை இவர்கள் எடுக்கின்றார்கள் என்று நாமல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சியினர் பலரும் தொடர்ச்சியாக பழி சுமத்தி வரும் நிலையில் இப்பொழுது உள்ள காலகட்டமானது நாட்டில் தற்கொலைகள் மிக அதிகமாக பதிவாகும் ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டமாக மாறிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். நேற்று கேகாலை மாவட்டத்தின் தெடிகம தொகுதியில் நடந்த கூட்டத்தில் கலந்து பேசிய போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கத்திற்கு எதிராக வாக்குமூலம் கொடுப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறிய நாமல் ராஜபக்ச சில அதிகாரிகளை வாக்குமூலம் பெறும் இடங்களுக்கே சென்று உங்களுக்கும் தற்கொலை செய்து கொள்ள நேரிடும் என்று அச்சுறுத்தி அழுத்தம் கொடுப்பதாகவும் அவ்வாறு அச்சுறுத்தப்பட்ட சிலரே தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் இது குறித்து முறையான விசாரணைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் இவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த அரசாங்கம் இலங்கை மக்களின் வாழ்க்கை தரத்தை முற்றாக சீர்குலைத்து அரச சேவையை இல்லாமல் செய்து அதனை தங்களின் அரசியல் தேவைகளுக்காக ஒரு கருவியாக மாற்ற முற்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளதோடு இதற்கு எதிராக மக்கள் பெரும்பான்மையாக அணிதிரண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் நாட்டின் நலனுக்காக முடிவுகளை எடுத்தால் சிறைச்சாலை செல்ல நேரிடும் என்ற அச்சம் காரணமாக ஒட்டுமொத்த அரச கட்டமைப்பும் முடங்கியுள்ளதாகவும் இவர் கவலை வெளியிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சபாநாயகரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில கோரிக்கை விடுத்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் 10 ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவரை கைது செய்யுமாறும் உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சபாநாயகர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுகளாக வாசஸ்தல முறைகேடு, தாபன விதிக்கோவைக்கு முரணாக அரசு செலவில் பராமரிக்கப்படும் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை தவிர்த்து லோரிஸ் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு இல்லத்தில் வசிப்பதோடு அதற்காக பொதுமக்களின் வரிப்பணம் செலவிடப்படுகின்றது. அடுத்து உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் சேவை செய்யாத 8 பேரை தமது பணிக்குழாமில் சேர்த்து அவர்களுக்காக மாதம் 7,60,000 ரூபாய் அரச பணம் செலவிடப்படுகின்றது. அடுத்து ஊழியர் நியமனத்தில் முறைகேடு என்றும் அமைச்சரவை அனுமதியின்றி தகுதியற்ற நபர்களை தனிப்பட்ட பணிக்குழாமில் நியமித்தது தனிப்பட்ட தேவைக்கு அரசு சொத்து பயன்படுத்தப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டும் ஆனால் அவர் அதனை பெட்டியில் பூட்டி வைத்துள்ளார் என்று உதய கம்மன்பில கொந்தளித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் நாளுக்கு நாள் அதிக எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் கால்கள் மடித்து செங்குத்தாக அமர்ந்திருந்த நிலையில் எண்பு தொகுதி இப்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எண்பு தொகுதி குறித்து யாழ் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட பீடாதிபதியுடன் கலந்துரையாடி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அபிப்பிராயங்களை கேட்டபின் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 21ஆம் திகதி 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களான www.doonets.lk மற்றும் www.results.exams.gov.lk போன்ற தளங்கள் மூலம் பரீட்சார்த்திகள் உத்தியோகபூர்வ பெறுபேறுகளை பார்வையிட முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பரீட்சைக்காக மொத்தம் 2,235,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் 1,99,598 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளாகவும் 637 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாகவும் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களில் 1,47,407 பேர் மாத்திரமே பரீட்சைக்கு தோற்றியிருந்ததாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய விசா கொள்கைக்கு அமைவாக இலங்கை பிரஜைகளுக்கான சுற்றுலா விசா விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தாய்வான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் இடைநிறுத்தப்பட்டாலும் சில காரணங்களுக்காக தாய்வான் செல்ல விரும்பும் இலங்கை பிரஜைகள் தொடர்ச்சியாக விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றும் தாய்வான் அரசு முகவர் நிலையத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பு, பரிமாற்ற நடவடிக்கைகள், உறவினர்களை சந்தித்தல், வணிக தேவைகள், தாய்வான் கப்பல் பணியில் இணைதல், மருத்துவ சிகிச்சைகள் ஆகியவற்றுக்கான விசாக்களுக்கு இலங்கையர்கள் தொடர்ச்சியாக விண்ணப்பிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் மேலும் 3 பேர் உயிரிழந்துள்ளதோடு வருடத்தில் டெங்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 77,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு நேற்று ஒரே நாளில் மட்டும் 984 புதிய டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இப்பொழுது நாடு முழுவதும் 162 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் கடும் ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு கடந்த சில மாதங்களாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு வந்துள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மே மாதத்தில் 8,590 பேரும், ஜூன் மாதத்தில் 21,537 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஜூலை மாதத்தின் முதல் 20 நாட்களிலேயே 21,650 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பது கவலைக்கிடமான நிலையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. FIFA உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதை அடுத்து அந்த நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகமாக வெற்றியை கொண்டாடியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக ஸ்பெயினின் மேற்கு பகுதியில் உள்ள சியூடாட் ரொட்ரிகோ நகரில் ஆர்போல் கோர்டோ நீரூற்று அருகே ஏராளமான ரசிகர்கள் ஒன்று திரண்ட நிலையில் நேற்று அதிகாலை கொண்டாட்டங்கள் உச்சத்தை எட்டிய நிலையில் பலர் நீரூற்றின் மேல் பகுதியில் ஏறி நின்றதால் அதன் மேல்தளம் திடீரென்று இடிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 13 வயது சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழியிலேயே உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தை அடுத்து சியூடாட் ரொட்ரிகோ நகரமன்றம் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளதோடு நகரில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதோடு மாநகர கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.